முக்கிய புள்ளிகள் பலருக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் ஆரம்பம். தயார் நிலையில் பெயர் பட்டியல். கம்மன் புலவின் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை. விசாரணைகளுக்காக அழைக்கப்படுவார் போலீஸ் ஊடக பேச்சாளர். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஏற்பாட்டில் தமிழ் கட்சிகளின் 3வது சந்திப்பு ஒன்று. ஊழல் விசாரணைகள் ஆரம்பம். முறையாக வழக்கு தாக்கல் செய்யப்படும். தயாராகுங்கள். நீதியமைச்சர். விஜய் போல கிழக்கிலும் ஒரு தளபதி தேவை. நிசாம் ஹாரியப்பர். இலங்கையை அண்மித்து உருவாக உள்ள வளிமண்டல குழப்ப நிலை. அடுத்த 36 மணி நேர வானிலை தொடர்பில் எச்சரிக்கை. பெருந்தோட்டங்களுக்கு கூலிப்படை வேண்டாம். கொழும்பில் போராட்டம். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கிலான 3வது சந்திப்பு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் புதன்கிழமை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டுவரும் நோக்கில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் கடந்த மார்ச் 2ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 9ஆம் தேதிகளில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2 சந்திப்புகளில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் அவர்களுக்கு இடையில் பொது இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டது. இலங்கையில் அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளது. தற்போது வரை கிடைத்துள்ள தகவலின்படி நீதிமன்ற விசாரணை மற்றும் ஊழல் ஒழிப்பு பிரிவின் கண்காணிப்பில் உள்ள முக்கிய நபர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் பிரதீக் எக்னொலிக்குடன் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு மற்றும் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. அதே நேரம் ரவி கருணாநாயக்க தொடர்புடைய மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பான வழக்கில் விசாரணைகள் பிரதானமாக இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விஜய் போல கிழக்கிலும் ஒரு தளபதி தேவை என பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் ஹாரியப்பர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் ஹாரியப்பர் நேற்று பாராளுமன்றத்தில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்த போது இதனை தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், தமிழ் மக்களுக்கு இன்று ஒரு முக்கியமான நாள், ஏனெனில் தமிழ்நாட்டில் இன்று பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு குறிப்பிட்ட அவர், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, நீ நதி போல் ஓடிக்கொண்டிருந்த பாடலை பாடினார். மேலும் தமிழ்நாட்டு மக்கள் இளைய தளபதி விஜய் தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக நியமித்துள்ளார்கள் என சுட்டிக்காட்டினார். அத்துடன் இனமத பேதங்களுக்கு அப்பால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு தமிழ் மகன் விஜய் போன்ற ஒரு தளபதி முதலமைச்சராக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் வழங்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவது மற்றும் சமூக வலைத்தளங்களை அணுகுவது தொடர்பாக கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்பார்வையின்றி டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதால் சிறுவர்கள் சுரண்டப்படுதல், அதற்கு அடிமையாதல் மற்றும் நடத்தை ரீதியான சிக்கல்கள் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி இவர் இதனை வலியுறுத்தினார். இதன்படி சிறு பிள்ளைகளிடையே மொபைல் சாதனங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் சமூக வலைத்தள அணுகுமுறையை தடை செய்தல் உள்ளிட்ட சாத்தியமான கட்டுப்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக அமைச்சர் கூறினார். டிஜிட்டல் உலகில் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கொள்கை பரிந்துரைகள் உருவாக்குவதற்காக பிரதமர் கருணை அமரசூரிய தலைமையில் ஒரு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், 12 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யவும் தற்போது பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய அதிகரித்து வரும் அபாயங்களுக்கு பதிலளிக்கவும், சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படுவதாக அமைச்சர் சரோஜா சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு அண்மித்த பகுதியில் வெப்ப மண்டலங்களுக்கு இடையிலான ஒழுங்கமைவு வலயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கீழ் வளிமண்டல குழப்பத்தை உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நாளை முதல் அடுத்த சில நாட்களில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. வளிமண்டல அமைப்பின் நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இது தொடர்பாக வரும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுவதாக கூறியுள்ளது. மேலும் அடுத்த 36 மணி நேரத்துக்கான வானிலை அறிக்கையை வெளியிட்டுள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் நாளை பல மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஜப்ரமுக, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்கள், அம்பாறை, மட்டக்களப்பு, காலி, மாத்தறை மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரத்தினபுரி காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் நடந்த அடக்குமுறை சம்பவத்தை கண்டித்தும் மலையக மக்களுக்கான காணி உரிமையை வலியுறுத்தியும் கொழும்பில் நேற்று மாபெரும் போராட்டம் இடம்பெற்றது. கொழும்பு ஐந்துலாம்பு சந்தியில் நாம் மலையகம் எனும் அமைப்பினரால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மலையக சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவ ஒன்றியங்கள், வர்த்தக சங்கங்கள், ஊடக அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் என பல தரப்பினரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளித்தனர். நீலகாமம் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தொழிலாளர் குடியிருப்பு ஒன்றை பிரத்யேக பாதுகாப்பு படையை கொண்ட தோட்ட நிர்வாகம் அண்மையில் அடித்து நொறுக்கியது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த மலையகத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கருப்பு ஆடை அணிந்து கொண்டு முகத்தை மூடும் வகையிலான தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு தோட்டத்துக்குள் புகுந்து கும்பல் வன்முறையை கையாண்டு அடித்து நொறுக்கியது. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு கையாள்வதற்கு போலீசார் இருக்கையில், தண்டனை வழங்க நீதிமன்றம் செயற்படுகையில் பிரத்யேக பாதுகாப்பு குழு சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்தமை அடக்குமுறையின் உச்சகட்டம், ஜனநாயக விரோத செயல் என பலரும் சுட்டிக்காட்டினர். இந்த நிலையில் நீலகாமம் வன்முறை சம்பவத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கோரி நாம் மலையகம் என்னும் அமைப்பின் ஏற்பாட்டு நீலகாமம் தோட்டத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இவ்வாறான பின்னணியில் மலையக மக்களின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக விடுதலையின் முக்கிய அங்கமான காணி உரிமையை நெடுக்கும் நோக்கில் நீலகாமம் மக்களுக்கு நீதி கோரியும் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு கூலிப்படை வேண்டாம் என வலியுறுத்தியும் கொழும்பில் நேற்று அறவழி போராட்டம் இடம்பெற்றது. வடக்கு மாகாண நிர்வாகம் மற்றும் மாகாணத்தின் திட்டமிட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் பங்களிப்பை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனின் தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது. இதன்போது கலைப்பீடாதிபதி பேராசிரியர் பிரதீபராஜா தனது தொடக்க உரையில் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு முழுமையான பங்களிப்பை வழங்குவதற்கு யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடம் தயாராகவே இருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு மாகாணத்தில் திட்டமிட்ட மற்றும் கட்டமைக்கப்பட்ட அபிவிருத்திக்கு பல்கலைக்கழகங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம். வவுனியா பல்கலைக்கழகத்துடன் மாகாண நிர்வாகம் ஏற்கனவே பல்வேறு வழிகளில் இணைந்து செயலாற்றி வருகிறது. அதேபோல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடம், பொறியியல் பீடம் மற்றும் தொழில்நுட்ப பீடம் ஆகியவற்றுடன் இவ்வாறான சந்திப்புகள் ஏற்கனவே நடைபெற்று அவர்களின் சிறப்பான பங்களிப்புகள் மாகாண நிர்வாகத்துக்கு கிடைத்து வருகிறது. தற்போது கலைப்பீடத்தினது பங்களிப்பையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டணத்தை திருத்தம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் அமர்வு நாளை நடைபெறவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் காலை 8:30 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த விடயம் தொடர்பான வாய்மூல கருத்துக்கள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. 2002 ஆண்டின் 35ஆம் இலக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் 17ஆம் பிரிவு மற்றும் 2024 ஆண்டின் 36ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் 29(10) பிரிவின் விதிகளுக்கு அமைவாக இந்த பொது கருத்து கணிப்பு நடைபெறவுள்ளது. தேசிய அமைப்பு இயக்குநரகம் இந்த ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கான விசேட மின்சார கட்டண திருத்தத்தை முன்மொழிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திரைசேரியின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்சவின் மரணம் தொடர்பில் சட்டத்தரணி உதய கமன்பில வெளியிட்ட கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் இது குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் விசாரணை அதிகாரிகளால் அழைக்கப்பட உள்ளார் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் F.Q. பூட்லர் தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். குளியாப்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரகுல படகும்புற பகுதியில் திரைசேரியின் வெளிநாட்டு வள திணைக்கள உதவி பணிப்பாளர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் உதய கமன்பில கருத்து வெளியிட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். நிதியமைச்சின் கீழ் உள்ள வெளிநாட்டு வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர்களில் ஒருவராக கடமையாற்றிய ரங்க ராஜபக்ச மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் குளியாப்பட்டிய போலீசார், குற்றப்புலனாய்வு பிரிவினர், அரசு ரசாயன பகுப்பாய்வு பிரிவினர் மற்றும் தடவையல் பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த உயிரிழப்பு தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சுகாதார அமைச்சினால் நியமிக்கப்பட்ட 4 சட்ட வைத்திய அதிகாரிகளை கொண்ட விசேட நிபுணர் குழுவினால் இம்மாதம் 1ஆம் தேதி குளியாப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. அந்த அறிக்கையும் தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகளுக்காக உயிரிழந்த நபர் பயன்படுத்திய கார், கையடக்க தொலைபேசி, சிம் அட்டைகள், வங்கி கணக்கு அட்டை மற்றும் ஏனைய முக்கிய ஆவணங்கள் குளியாப்பட்டிய போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
இவ்வாறான பின்னணியில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சட்டத்தரணி உதய கமன்பில இந்த வழக்கு விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக உயிரிழந்த நபரின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாகவும் அவரின் மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக உண்மைக்கு புறம்பான தகவலை அவர் ஊடகங்கள் முன்னிலையில் முன்வைத்தார். உதய கமன்பில தெரிவிக்கும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் அவர் விசாரணைகளை திசை திருப்பும் வகையில் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இது குறித்து வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் விசாரணை அதிகாரிகளால் அழைக்கப்படவுள்ளார். அத்துடன் எதிர்வரும் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளிப்பதற்கும் அவர் அழைக்கப்படுவார் என தெரிவித்துள்ளார். மஹிந்த கோட்டாவின் காலத்தில் ஊழல் மோசடி பற்றி பேசாமல் கட்டிலுக்கு அடியில் மறைந்திருந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஊழலுக்கு எதிரானவர்களைப் போல் பேசுகின்றனர். கடந்த கால ஊழல் பற்றி விசாரணைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளதால் இவர்கள் திணறுகிறார்கள், போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். நாட்டு மக்கள் அரசாங்கத்தின் மீது அச்சம் கொள்ளவில்லை. ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் தான் அரசாங்கத்தின் மீது அச்சம் அடைந்துள்ளார்கள். முறையான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும், விசாரணைகளுக்கு தயாராகுங்கள், திணற வேண்டாம், நீதிமன்றம் செல்லுங்கள் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற திரைசேரியால் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் அரசமுறை கடன் 3ஆம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். அதிகாரத்துக்காக பணத்தை கூட விற்கும் நிலைக்கு எதிர்க்கட்சியினர் தள்ளப்பட்டுள்ளமை கவலைக்குரியது. அரசியல் நோக்கங்களுக்காக உண்மைகளை திரிபுபடுத்தி பேசுகிறார்கள். $2.5 மில்லியன் மோசடியை அரசாங்கம் மறைக்கவில்லை. இந்த மோசடியின் உண்மையை அறிவதற்காகவே பல தரப்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. திடர்கள் தம்மை திடர்கள் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிர்க்கட்சியின் திடர்கள் தமது ஊழலை சமப்படுத்த அரசாங்கத்தின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் சிதறியுள்ள எதிர்க்கட்சிகளின் ஊழல்வாதிகள் ஒன்றிணைந்து குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார்.